அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று மாலை தமிழக அரசால் தமிழகத்தினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் வெங்கட் கே நாராயணா என்பவர் நியமிக்கப்பட்டது தொடர்பாக பெரும் சர்ச்சைகள் மீண்டும் எழுந்திருக்கிறது. எல்லா ஊடகங்கள்லேயும் இது தொடர்பான செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்ற பின்னர் முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய உதவியாளராக, தன்னுடைய தனிச் செயலாளராக பலரை நியமித்தார். அது தொடர்பாகவும் பல சர்ச்சைகள் வந்தது. பண்டிட் ஒருவரை நியமிக்கப்பட்டு அவருடைய நியமனம் பின்னர் திரும்ப பெறப்பட்டது. நெருங்கிய நண்பராக அவருடைய திரைப்பட வாழ்க்கையில் உடன் இருக்கின்ற ஜெகதீஷ் என்பவரை நியமித்தது தொடர்பாக 1.5 மாதங்களுக்கு பின் செய்திகள் வெளிவந்தது. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முட்டுக் கொடுக்குற, அவரை ஆதரிக்கின்ற, அவர் கட்சியை சார்ந்த அவருடைய ரசிகராக இருக்கின்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி பொறுப்புகளுக்கு வருகின்ற பொழுது அவர்களுடைய உறவினர்களையோ அவருடைய சகோதரர்களையோ அவருடைய தனிச் செயலாளர்களாக நியமிப்பது இயல்பான ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி விஜய் அவர்களும் தன்னுடைய தனிச் செயலாளராக தன்னை சுற்றி பலரை நியமித்திருப்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் என்னென்னா, அவருடைய நண்பர்கள் எல்லாருமே தமிழர்களாக இல்லாமல் பிற மொழியாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சிக்கல் அங்கே வருது. அதுவும் இல்லாமல் இந்த டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதியாக வெங்கட் கே நாராயணா அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது சர்ச்சைக்காக இருப்பது காரணம், தமிழ்நாட்டினுடைய நலன் தொடர்பாக மத்திய அரசிடம் நேரடி தொடர்பு வைத்து கொண்டு தமிழகத்துக்கு வருகின்ற நிதி தொடர்பான விஷயங்கள், தமிழகத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற சட்ட வரைவுகள் குறித்து டெல்லியில் உள்ளவர்களை தொடர்பு கொள்வது போன்று தமிழர் நலன் சார்ந்த விஷயங்களை செய்வதற்கு ஒரு தமிழர் ஒருவர் இல்லையா தமிழ்நாட்டிலிருந்து நியமிக்கப்படுவதற்கு அப்படின்ற இதுதான் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த வெங்கட் கே நாராயணா அவர்களை பற்றி நம்ம என்னன்றதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர் வெங்கட் கே நாராயணா என்பவர் அவர் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டவர். அவர் ஏற்கனவே பிரிஸ்டேஜ் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம சென்னையில் கூட பார்ப்போம், போரூர்லாம் மிகப்பெரிய பில்டிங் இருக்குது. இந்த பிரிஸ்டேஜ் குரூப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அது பெங்களூரை சார்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் சிஇஓவாக இருக்கிறார் நீண்ட காலமாக. அதுக்கப்புறம் அவர் கேவிஎன் குரூப் அப்படின்ற நிறுவனங்களை அவர் தொடங்குகிறார். கேவிஎன் ஃபவுண்டேஷன் அப்படின்றத கொரோனா டைமில் தொடங்குகிறார். நம்ம இது எல்லாத்தையும் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னா, இந்த கேவிஎன் குரூப்பும் பெங்களூரை மையமாக கொண்ட அலுவலகம் கொண்ட ஒரு நிறுவனமாக தான் இருக்குது. இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கர்நாடகத்தில் தான். அந்த கேவிஎன் ஃபவுண்டேஷன் இது சோஷியல் சர்வீஸ் செய்வதற்காக, உணவு வழங்குவதற்காக, கல்விக்கு உதவி செய்வதற்காக அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லுகிறார். மனைவி இவரும் சேர்ந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய மனைவியினுடைய பெயர் கிரண். 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. சரி, குறைந்தபட்சம் கொரோனா காலத்தில், கொரோனான்றது நீண்ட காலம் இல்லைல்ல, 2020 தானே, 19, 20, 21 இந்த காலகட்டம் தானே. இந்த காலகட்டத்தில் இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃபவுண்டேஷனை வச்சா தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு, தமிழர்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சிருப்பாங்களான்னு பார்த்தா 56 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவுகள் வழங்கியதாக அதில் குறிப்புகள்லாம் இருக்குது. இது எல்லாமே பெங்களூர், கர்நாடகாவை மையப்படுத்திய இடங்கள்லேயே இருக்குது. அப்போ இவர் தன்னுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே கர்நாடகாவில் தான் இருக்கார். அப்போ இவருடைய சொத்துகள் எல்லாமே கர்நாடகாவில் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி கர்நாடகாவில் பிறந்த ஒருவரை தமிழகத்தினுடைய சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியில் நியமித்தா, கர்நாடகத்துக்கும் நமக்கும் எப்பொழுதுமே ஒரு சுமூகமான உறவு எப்பொழுதுமே இருந்ததில்லை. நீங்கள் காவிரி சிக்கல், இப்போ தற்பொழுது நடைபெற்று கொண்ட மேகதாட்டு பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்களில் டெல்லியில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, கர்நாடக அரசு அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்றதையும் கவனிக்க வேண்டிய பொறுப்பு டெல்லியினுடைய தமிழக சிறப்பு பிரதிநிதிக்கு இருக்குது. ஏற்கனவே டெல்லியினுடைய தமிழக சிறப்பு பிரதிநிதிகளாக ஒவ்வொரு கட்சிகளும் நியமிப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கேபினட் அமைச்சருக்கு நிகரான ஒரு பதவி, சாதாரண பதவி கிடையாது. அப்போ இந்த மாதிரி மற்ற கட்சிகளெல்லாம் நியமித்தவர்கள் எல்லாருமே தமிழர்களாகவே இருக்கின்ற பொழுது, பக்கத்து மாநிலமான கர்நாடகத்திலிருந்து ஒருவரை தமிழகத்தினுடைய சிறப்பு பிரதிநிதியாக திரு ஜோசப் விஜய் அவர்கள் நியமிக்க வேண்டிய தேவை என்ன? இப்போ இவர் தயாரித்த படம், இந்த படம் ஜனநாயகன் படம். தேர்தலுக்கு முன்னரே அதை வெளியிட வேண்டும், அதை தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அதை நகர்த்தி கொண்டு வந்தார்கள். அதை வெளியிடுவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அதில் டிஃபென்ஸ் தொடர்பான சில விஷயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, இடங்களில் ஷூட் நடைபெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் மத்திய அரசிடம் அதுக்கு அனுமதி பெற வேண்டும், அது தொடர்பான விஷயங்களை தீவிரமாக ஆராய வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் அதுக்கு தணிக்கை சான்று தருவதற்கு மறுத்து அது தொடர்பாக புகார் அளித்ததன் தொடர்பாக அந்த படம் வெளியாவது தள்ளி போனது. வெங்கட் கே நாராயணா அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுனாங்க. நீதிமன்றம் அதை உடனடியாக தணிக்கை வாரியம் திரும்ப மறுதணிக்கை செய்து வெளியிட வேண்டும் சொல்லி சொன்ன உடனேயே அந்த உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரியமே மேல்முறையீடு போனது. அதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல இவங்க போக போறாங்க அப்படின்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேவியட் போட்டது. இப்படி தணிக்கை வாரியம் தான் அதை வெளியே வரவிடாமல் தடுப்பதற்கான பல வேலைகளை செய்தது. இருந்தாலும் கூட அது வலைதளங்களில் தேர்தலுக்கு முன்னதாக வெளியே வந்து விட்டது. அது யாரோ வெளியிட்டு விட்டார்கள், அதனால 500 கோடி ரூபாய் நஷ்டம் என்றெல்லாம் பேசப்பட்டது. இப்போ என்னன்னா, இது வலைதளங்களில்
எடிட்டர் டேபிள்ல இருந்து வெளிவந்ததுனால யாரோ தெரியாமல், இவர்களுக்கு தெரியாமல் வெளியிட்டதனால அந்த 500 கோடி நஷ்டம் ஏற்பட்டதா, இல்லை வெளிவருவதற்கு தணிக்கைத்துறை தடையாக இருக்கிறது அப்படின்றதுனால 500 கோடி நஷ்டம் வந்தால் கூட பரவாயில்லை என்று வேறு விதமாக அது வெளியீட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதான்ற சந்தேகம்லாம் வருதா இல்லையா? ஏன்னா இவர் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டதுனால. அப்போ இன்னைக்கு இந்த வழக்கு 8 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தால் கூட இந்த வழக்கு தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தமிழக அரசு காவல்துறை தான் அதை விசாரித்து கொண்டு இருக்கிறது. தமிழக அரசினுடைய தலைவராக இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு. இப்போ இந்த சிக்கல்கள், இந்த சந்தேகங்கள் மக்களுக்கு எழுகின்ற சூழ்நிலையில இந்த வழக்கை தயவு செய்து மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்ற வேண்டும், சிபிஐ விசாரணைக்கு அனுப்ப வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை. ஏன்னா உண்மை வெளியே வரணும்ல. இவர் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்கிற பின்னணியில நம்ம இதை இந்த மாதிரி சந்தேகப்பட வேண்டிய தேவை ஏற்படுகிறது அப்படின்றத நமக்கு பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். தமிழர்களுக்கும் கர்நாடகர்களுக்குமான உறவுன்றது இருக்குல்ல, இது ரொம்ப ஒரு மெல்லிய நூல் போன்ற ஒரு உறவு. இது சின்ன சிக்கல் வந்தா கூட வெடிச்சிடும். நீங்க யோசித்து பாருங்க, கமலஹாசனுடைய பல திரைப்படங்கள், நீங்க மீண்டும் கோகிலால் ஆரம்பிச்சு தற்பொழுது எடுக்கப்பட்ட பல்வேறு படங்கள் வரை கன்னடத்தில் டப் செய்யப்பட்டு இல்ல கன்னடத்தில் ரீமேக் செய்யப்பட்டு கமலஹாசனை நடித்து அங்க வெற்றிகரமாக ஓடிய படங்கள். கர்நாடகத்தில் கமலஹாசனும் ஒரு சிறந்த பிரபலமான ஒரு நடிகர் தான். ஆனா அவர் தன்னுடைய தக் லைஃப் திரைப்படம் இருக்குல்ல, தக் லைஃப் திரைப்படத்தை கர்நாடகாவில் வெளியிடுகின்ற அந்த வெளியீட்டு நிகழ்வுல பேசுகின்ற பொழுது, கன்னடம் தமிழுக்கு பிறந்த ஒரு மொழிதான், கன்னடமும் தமிழும் ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் போன்றவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசிட்டாரு. அவர் இப்படி பேசின ஒரே காரணத்திற்காக, தமிழும் கன்னடமும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தான், தமிழினுடைய வயிற்றிலிருந்து கர்நாடகா பிறந்தது, ஒரு நம்ம தாய் அவர்கள் அவர் குழந்தைகள் அப்படின்ற ஒரு பொருள்பட அவர் பேசிட்டார் என்ற ஒரே காரணத்திற்காகவே கன்னடத்தில் உள்ளவர்கள் அந்த தக் லைஃப் திரைப்படம் கர்நாடகத்தில் திரையிடுவதையே தடுத்தார்கள். அது கடைசி வரைக்கும் திரையிட முடியல. இது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு போகும்போது கர்நாடகத்தை சார்ந்த நீதிபதி, யோசித்து பாருங்க, ஒரு நீதிபதி என்பவர் நடுநிலையோடு உட்கார்ந்து பேசக்கூடியவர். நீங்க மொழியியல் அறிஞர்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க, எந்த மொழியிலிருந்து எந்த மொழி வந்தது, எந்த மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்றது இயல்பா எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இது உலகமே ஒத்துக்கொள்கின்ற விஷயம். உலக அறிஞர்கள், மொழியியல் அறிஞர்கள் எல்லாம் பேசின விஷயம். ஆனா நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி என்ற இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற கன்னட நீதிபதி அதுல என்ன கருத்து சொன்னார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். என்ன கமலஹாசன் மொழியியல் அறிஞரா, தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று சொல்வதற்கு அவர் யார் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை திரையிடுவதற்கு சரியான அனுமதியை ஒரு நீதிமன்றமே வழங்கவில்லை. அந்த அளவுக்கு அவர்கள் மொழி உணர்வோடு அங்க இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழ்நிலை இருக்கின்ற சூழ்நிலையில அவ்வளவு கர்நாடகத்தை சார்ந்தவர்கள் அவ்வளவு தூரம் தங்களுடைய மொழியையும் இனத்தையும் நேசிக்கின்ற சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதியாக ஒரு கர்நாடகத்தை சார்ந்தவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, தமிழகத்துக்கும் கன்னடத்திற்கும் காவிரி நீர் தொடர்பாக, மேகதாட்டு அணை தொடர்பாக ஏதாவது பிரச்சனை வந்தா டெல்லியில என்ன நடக்குது அப்படின்ற இடத்துல லைசனிங் ஒர்க், தமிழகத்தினுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதினா அங்க லைசனிங் ஒர்க் பண்றதுதான். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்றதை பார்த்து சொல்ல வேண்டிய முக்கியமான பொறுப்புல இருக்க வேண்டிய ஒரு நபர் கன்னடத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவருடைய உணர்வு யார் பக்கம் இருக்கும் யோசித்து பாருங்க. அப்ப இதையெல்லாம் யோசிக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளவு சென்சிட்டிவான இஷ்யூஸ்லாம் இருக்கும். பக்கத்து மாநிலங்களோட உறவை பேணுகின்ற சூழ்நிலையில ஒரு நம்ம மாநிலத்தை சார்ந்த ஒருவர் அந்த இடத்துல இருந்தா நமக்கு பேசுகின்ற இல்ல நமக்காக சிந்திக்கின்ற இடத்துல அவர் இருப்பாரா, இல்ல எந்த மாநிலத்துக்கும் நமக்கும் அடிக்கடி பிரச்சனை வருகிறதோ அந்த மாநிலத்தை சார்ந்தவரை நம்முடைய சிறப்பு பிரதிநிதியாக டெல்லியில வைத்து அவர் நமக்காக சிந்திப்பாரா, கர்நாடகத்துக்காக சிந்திப்பாரா, இல்ல அவர் நமக்காகவே சிந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கர்நாடகத்தில் உள்ள அவருடைய சொத்துக்கள்லாம் என்ன செய்யப்படும்? ஏற்கனவே பல விஷயங்களை பார்த்திருக்கோம். தமிழர்கள் தமிழுக்காக குரல் கொடுக்கின்ற போது, காவிரிக்காக குரல் கொடுக்கின்ற போது யாரெல்லாம் குரல் கொடுத்தாங்களோ அவங்களுடைய படங்கள் அங்க ஓடுவதில்லை, இல்ல அவங்களுடைய சொத்து, தமிழுடைய சொத்து இருந்தா அங்க சூறையாடப்பட்டிருக்கிறது. அப்ப இவர் நமக்காக சிந்திப்பார் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இதை பல பேர் பல விதமா முட்டு கொடுக்கலாம். ஆனா அவர்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன், தமிழகத்துல திருவிளையாடல் புராணம் தமிழகத்தில் நடந்ததாக நம்ம கருதுகின்ற மண் இந்த மண். நீங்க நெற்றிக்கண்ணே திறந்தாலும், கடவுளாக இருந்தாலும் நெற்றிக்கண்ணே திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரன் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிற மண் இது. இதை எல்லாரும் நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னர் அவரே கடவுளாக வழிபட்ட நக்கீரன் வாழ்ந்த மண். அதனால இங்க விஜய் நமக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்கலாம், நம்ம நேசிக்கின்ற நபராக இருக்கலாம், நம்முடைய ஆதர்ச புருஷராக இருக்கலாம், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனா கடவுளாகவே இருந்தாலும், அவர் நெற்றிக்கண்ணை திறந்தாலும், அவர் தவறு செய்தால் அதை சுட்டி காட்டுகின்ற மண் தமிழக மண் அப்படின்றத தயவு செய்து விஜயை நேசிக்கின்ற, விஜயை விரும்புகின்ற, விஜய்க்கு வாக்களித்த எல்லாரும் தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அவர் நல்லது செய்தால் நீங்க பாராட்டுங்க, ஒன்றும் தவறே இல்லை. அவர் தவறு செய்தால், அவர் தெரியாம, எல்லா மனிதர்களும் தவறு செய்வதற்குட்பட்டவர்கள் தான், எல்லாருமே யோகியமா இருந்துட முடியாது. சில தவறுகளை சில செய்துதான் தீர வேண்டும். சிந்தனைக்கு அப்பாலோடு தவறுகள் நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா நட்பின் அடிப்படையில் அவர் புதிதாக அரசியலுக்கு வந்த விஜய் இவரை நியமித்திருக்கலாம், வெங்கட் கே நாராயணாவை இந்த பொறுப்புக்கு நியமித்திருக்கலாம். ஆனால்
இது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். இது காவிரி பிரச்சனை ஒரு சின்ன பின்னடைவு ஏற்பட்டால் கூட விஜயனுடைய நம்பகத்தன்மை, தமிழர்கள் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகும் என்பதை தயவு செய்து புரிந்து கொண்டு இந்த விஷயத்தில் விஜய்க்கு ஆலோசனை சொல்ல வேண்டும். முதல்வர் விஜய் அவர்களும் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நக்கீரன் பிறந்த மண் நம்முடைய மண், நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதுதான் நம்முடைய கேள்வி. நன்றி, வணக்கம்.